ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து டெபாசிட் கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களில் வாடிக்கையாளருடைய நாமினி பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி பார்த்தா அறிவுறுத்திருக்காங்க. அதாவது எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே டெபாசிட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் லாக்கரில் வச்சுருக்கீங்க அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நாமினி கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏராளமான டெபாசிட் கணக்குகளில் நாமினி பெயர் இல்லாததை சுட்டிக்காட்டி இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. டெபாசிட் தாரர்கள் இறந்துவிட்டால் குடும்பத்தினர் அந்த பணத்தை சிரமமின்றி பெறும் வகையில் நாமினி பெயரை பரிந்துரைக்கும் வசதி அளிக்கப்படுகிறது. ஆனால் ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட ஆய்வில் ஏராளமான டெபாசிட் கணக்குகளில் நாமினி பெயர் இடம்பெறாதது கண்டறியப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதையடுத்து தற்போது செயல்பாட்டில் உள்ள அனைத்து டெபாசிட் கணக்குகள், புதிதாக தொடங்கப்படும் கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களில் வாடிக்கையாளருடைய நாமினி பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக சீரான கால இடைவேளை வாடிக்கையாளர் சேவை குழுக்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று வங்கிகளுக்கு பார்த்தா ஆர்பிஐ சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டெபாசிட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் லாக்கர் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நாமினி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாமினி ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்த்தா ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காம இறக்கும் பட்சத்தில் உங்களுக்கான மணியை அந்த சம்மந்தப்பட்ட நாமினி ஈஸியாக வாங்க முடியும். நாமினி ஆட் பண்ணல அப்படின்னா ஸோ வாரிசு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எல்லாமே கேட்டு கொஞ்சம் இழுத்தரிப்பாங்க, அதனால் டிலே ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, பிஎஃப்ஆக இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எது தொடர்ந்தாலும் கண்டிப்பாக நாமினி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு இந்த பெனிஃபிட் பயன்பெறும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.